வெல்கம் டு விஜி ஹோம் ஃபுட்ஸ். வாங்க எப்படி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கேஜி வரைக்கும் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலோடு சேர்ந்து உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயோடு சேர்ந்து வதங்கட்டும். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினது ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய்களை கீறி சேர்த்துக்கோங்க. அண்ட் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை சைஸ் தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணி இருக்கிறதால வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே நம்ம ஆல்ரெடி மஞ்சளோடு பரட்டி வச்சுருக்க சிக்கனை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியோடு நல்லா சிக்கனை பரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கிரேவி தயார் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் நீங்கள் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 3 முட்டைகளை வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்னதாக கீரல் போட்டு நான் கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசியான சிக்கன் கிரேவி தயார். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.